எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்னதான் நிறைய படித்தாலும் எக்ஸாம் ஹாலில் போன உடனே படித்ததுலேயே ஒரு குழப்பம், ஏவா பின்ற குழப்பம் வருது. ஸோ அப்படி குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஈஸி மெமரி ட்ரிக்ஸில் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இப்போ உள்ளே போகலாம். எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவை குறிப்பது என்ன? ஸோ இப்போ ஒலினா என்னது? சத்தம். ஓகே, நம்ம இப்போ சத்தமாக பேசணும், சத்தமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நம்ம உடம்பு என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும். ஸோ நம்ம உடம்பு சரியில்லை, உடம்பு நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும்? மாத்திரை எடுத்துப்போம். கரெக்டுங்களா? ஸோ மாத்திரை ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை. ஸோ அதே மாதிரி பாருங்கள், அந்த மாத்திரை எவ்வளோ நாள் நம்ம எடுத்துப்போம்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுத்துப்போம். ஒரு 3 டேஸோ 7 டேஸோ எடுத்துப்போம் இல்லையா? அப்போ ஒலிக்கும் கால அளவுக்கு மாத்திரை. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபி பாத்திரம் யாருடையது? ஸோ அமுத சுரபி பாத்திரம் நமக்கு தெரியும். அது என்னென்னா அல்ல இந்த உணவு வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, குறையாம. ரைட். அந்த அமுத சுரபிக்கு ஆ, இந்த முதல் லெட்டருக்கு ஆக்கு ஆ, பாத்திரம் பாக்கு, இதுலேருந்து பூ. ஸோ அமுத சுரபி பாத்திரம், இந்த ஆக்கு ஆ, பாக்கு பூ, ஆ புத்திரன். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.